அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை குரு வாழ்க குருவே துணை. குலதெய்வம் ஸ்ரீ மாரியம்மனின் அருளாசியோடு நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல், திருப்பூரிலிருந்து. இன்றைய தகவல் நவ மாருதிகள். அதாவது ஆஞ்சநேயர் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஆஞ்சநேயர் தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே 9 ஆஞ்சநேயர் இருக்குது. திண்டுக்கல் மாவட்டத்தில் ராம்நகரில் வல்லப கணபதி கோயிலில் நவமாருதிகள் இருக்குது. பாலமாருதி, யோக மாருதி, தீர மாருதி, பஜனை மாருதி, வீர மாருதி, தியான மாருதி, பக்த மாருதி, பவ்ய மாருதி, சஞ்சீவி மாருதி அப்படின்னு 9 ஆஞ்சநேயர் அங்கே இருக்காங்க. இந்த ஆஞ்சநேயரை கிழமை வாரியாக வழிபட்டு நலம் பெறலாம். பாலமாருதி இவரை ஞாயிற்றுக்கிழமை வழிபட சூரியனால் பாதிக்கப்பட்டவங்க, சூரிய திசை நடப்பவங்க இந்த கோயிலுக்கு சென்று ஞாயிற்றுக்கிழமையில் இந்த பாலமாருதியை வழிபாடு செஞ்சால் பயன்பெறுவாங்க. யோக மாருதி திங்கக்கிழமை இவரை வழிபடும்பா. சந்திர திசை நடப்பவங்க, மன அமைதி இல்லாதவர்கள், ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு சென்று யோக மாருதியை திங்கக்கிழமை வழிபாடு செய்யும்போது மன அமைதி கிடைக்கும். தீர மாருதி செவ்வாய்க்கிழமை வெற்றிலை மாலை அணிவித்து இவரை வழிபடும்போது வாகன விபத்து, வழக்கு தொல்லை இதுகளிலிருந்து விடுபடலாம். தீர மாருதியை வழிபாடு செய்யும்போது விபத்துகளிலிருந்து விடுபடலாம். பஜனை மாருதி புதன்கிழமை இவரை வழிபாடு செய்யும்போது தோல் நோய் விலகிரும். புதன்கிழமை இந்த பஜனை மாருதியை வழிபட்டு தோல் நோய் பிரச்சனைகள்லேருந்து விடுபடுங்க. அடுத்து வீரமாருதி வியாழக்கிழமை இந்த வீரமாருதியை எலுமிச்சை மாலை அணிவித்து வணங்கும்போது புத்திர லாபம் கிடைக்கும், பெரியோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். அடுத்து தியான மாருதி வெள்ளிக்கிழமையில் வழிபடும்போது திருமணம் கைகூடும், விவாக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். தியான மாருதியை வெள்ளிக்கிழமையில் வழிபாடு செய்யுங்க. அடுத்து பக்த மாருதி சனிக்கிழமையில் எள்ளெண்ணெய் தீபமேற்றி அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்றி 7.5 சனி, கண்டகச்சனி, அஷ்டமச்சனி இந்த தொல்லைகளில் இருந்தால் நீங்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி பக்த மாருதியை சனிக்கிழமை வழிபாடு செய்யுங்க. அடுத்து பவ்ய மாருதி அனைத்து கிழமைகளுக்கும் ஏற்றது இந்த பவ்ய மாருதி. சிவப்பு கலரில் புஷ்பத்தை வச்சு வழிபாடு செய்யும்போது செய்தொழிலில் நம்ம செய்து கொண்டு இருக்கிற தொழிலில் மேன்மை கிடைக்கும். அடுத்து சஞ்சீவி மாருதி பிரதோஷத்தன்னைக்கு இந்த சஞ்சீவி மாருதியை வணங்கும்போது அனைத்து பாவங்களும் விலகும். வடமாலை சார்த்த தீராத நோய் இருந்தால் அது தீர்ந்து வைப்பார் இந்த சஞ்சீவி ஆஞ்சநேயர். நவ ஆஞ்சநேயரை பற்றி படிச்சிட்டிங்க. இப்போ நவ ஆஞ்சநேயரையும் நம்ம கும்பிடும்போது நம்ம அதுக்குரிய மந்திரங்கள் சொல்லணும் இல்லையா? ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்திராய தீமகி தன்னோ மாருதி பிரஜோதயாத் அப்படிங்கிற ஆஞ்சநேயர் காயத்ரி மந்திரத்தை 108 முறை சொல்லலாம் அல்லது 11 முறை சொல்லலாம். இல்லை இந்த காயத்ரி மந்திரத்தை என்னால் மனப்பாடம் செஞ்சு சொல்ல முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அப்படின்னு நம்ம சொன்னாலே போதும். இதை நம்ம ஜெபிக்கும் போதே ஆஞ்சநேயரோட அருள் கிடைக்கும். ஆஞ்சநேயரை சிறப்பு வழிபாடு இந்த கோயிலில் திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் இருக்குது. நவ ஆஞ்சநேயர் இருக்கிறது இந்த கோயிலில் தான். இன்னொரு சிறப்பும் இங்கே இருக்குது. நவகிரகங்கள் அவரோட மனைவிகளோட கிரகங்களோட மனைவி அவங்களோட இருக்கிறது இந்த கோயிலில் மட்டும்தான். அதனால் நவகிரகங்களையும் வழிபாடு செஞ்சு வாழ்வில் முன்னேறுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.